ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஸ்கோர் லாக்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து நாற்று இருக்குல்ல, இதுதான் நாற்றுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ட்ரேவாக இருக்கும். இருக்குது பார்த்தீங்களா, ட்ரேவாக. அந்த ட்ரேவாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இதோ வரப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரப்பு அப்புறம் வந்து இந்த வரப்பு, இதுதான் வந்து நீட்டாக போகுது பார்த்தீங்களா, அது எல்லாமே வரப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேருந்து அந்த பனைமரம் தெரியுதா, அந்த பனைமரம் கடைசி வரைக்கும் கலைக்கணும்னு சொன்னாங்க. இது கலைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, இதோ இருக்கு பாருங்க, இது ஒரு மாதிரி மூடாக இருக்குல்ல, சரி இது மாதிரி இந்த மோடெல்லாம் இருக்கிறத என்ன பண்ணணும்னாக்கா கலைக்கணும் காய்ச்சி. இந்த மோடெல்லாம் கலைச்சிட்டு இப்போ நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்னாக்கா, அது பாருங்கள் எங்கள் அண்ணன் வந்து பண்ணிகிட்ருக்கான். அது இருக்கும் பார்த்தீங்களா, மூடு கழிச்சிட்டு இருக்கோம் பாருங்கள். அங்கே கலைக்க ஆரம்பித்து அப்படியே சுற்றி இந்த கார்னரு, இதோ இந்த கார்னரு அப்புறம் அதுவும் இருக்குது பார்த்தீங்களா, திரும்பவும் நாற்று அங்கே இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே அங்கேயும் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு சுற்றி வந்து நம்ம அந்த மூடாக இருக்குல்ல, அந்த மூடை எல்லாத்தையும் நம்ம கரைக்கணும் காய்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எப்படி கலைக்கிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த சாக்கு வந்து எதுக்குன்னா, நிறையா சேராக இருக்குது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல சாக்கில் வாரி வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல விட்டோம்னா பள்ளமாக இருக்கிறது எல்லாமே வந்து சரிசமமாகிடும். ஸோ ஏன்னா டிராக்டர் ஓட்டுறாங்களே காய்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி ஊற்றுதா, இங்கே கம்மியாக திறந்து விட்டுருக்காங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, மோடானா பள்ளமாக இருக்குது, அப்புறம் வந்து மோடாக இருக்குல்ல, அந்த மோடு இருக்கக்கூடாது, சரிசமமாக இருந்தால் தான் தண்ணி பாயும் போது சரிசமமாக தண்ணி பாயும். ஏன்னா அப்புறம் அந்த இடம் வந்து தண்ணி போகாமல் அப்படின்னு நின்றுடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மோடை ஃபுல்லாக அப்படியே கரைச்சிட்டு வருவாங்க. அதுக்காக தான் இது ஃபஸ்ட்டு நாங்கள் இதை பண்ணிட்டு இந்த மோடெல்லாம் கரைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த ட்ரேவை கலைக்கணுமே. ஃபஸ்ட்டு இது பண்ணணுன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பயிர் வைக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி பண்ணணுன்றது டீட்டெயிலாக சொல்கிறேன். நாங்கள் பாருங்கள், அந்த மோடெல்லாம் பார்த்தீங்களா கழிச்சிட்டு இருக்காங்க, அதை அப்படியே எடுத்து தூக்கி போகணுங்க. ஸோ இப்போ நானும் போய் பண்ண தான் போகிறேன். உங்களுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத காட்டணும் அப்படின்றதுக்காக தான். எவ்வளோ தூரம் எங்கள் கொல்லி அப்படின்னாக்கா, இப்போ பார்த்தீங்களா, அது ஒரு பாக்ஸ் மாதிரி முடியுதா, எங்கன்னா நிற்கிறாங்க கார்னர் அது. அப்புறம் இந்த புல் இருக்குல்ல, அந்த புல்லுக்கு முன்னாடி அது அப்படியே வந்தீங்கன்னா அது இதுக்கு பார்த்தீங்களா, திரும்ப நாற்று இருக்குல்ல, அந்த நாற்று. அப்புறம் இதோ ஒரு பாக்ஸ் முடியுதா, இந்த பச்சை கலரில் போய்ட்டு பாக்ஸ் முடியும் பாருங்க அது. அப்புறம் வந்து இந்த நீட்டுக்கு இதோ பாருங்கள், அந்த பனைமரம் இருக்குல்ல, அந்த பனைமரம் கடைசி வரைக்கும் காய்ச்சி. ஸோ இது எல்லாமே இப்போ நாங்கள் பண்ண போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுது. எவ்வளோ நேரத்தில் பண்ணுறோம் அப்படின்றது தெரில. இல்லை தண்ணியும் இல்லை, தண்ணி போனதுக்கப்புறமேட்டு தான் சரிசமமாக இருக்கா இல்லையா எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ வாங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறோம், எப்படி கலைக்கிறோம் அப்படின்றத. இங்கே பாருங்கள், அந்த மூடாக இருக்கிறது எல்லாத்தையும் கலைச்சி போகிறாங்க. ஒரு ரொம்ப பள்ளம் போடாமல் அப்படியே மேலோட. எப்படின்னா மோடு இருக்குல்ல, அந்த மோடு எல்லாத்தையும் எடுத்து இப்போ பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, பள்ளமாக தண்ணியாக இருக்குல்ல, அந்த தண்ணியில் போட்டோன்னா அப்படியே அந்த மோடு ஃபுல்லாக சரிசமமாகிடும். சரிசமமாகிட்டு அப்படியே மெரிச்சு விட வேண்டியதாங்க, வேறு எதுவும் இல்லை. ஆனால் இது ஃபுல்லாக பண்ணணும், ஒர்க் அதிகம்.
சாதாரண மினரல் வாட்டரு, அப்புறம் கிளாஸில் பிடிச்சி குடிக்கிறது, சொம்பில் குடிக்கிறது, அதெல்லாம் விட இந்த மாதிரி வந்து மோட்டர் எரிக்கும் போது நீங்கள் குடிச்சு பாருங்களேன், அதில் இருக்கிற ஃபீலிங்ஸே வேறு செம்மையாக இருக்கும். ஒரு எப்படி சொல்கிறது, ஏன்னா நேச்சுரலாக அப்படியே வரும்போது இதோ தண்ணி பாயும்போது அந்த தண்ணி குடிக்கும்போது இது பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ அழுக்காக இருக்குது. ஆனால் இங்கே வேலை செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, சும்மா அலசிட்டு அப்படியே பிடிச்சி குடிப்பாங்க. உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளோ சேராக இருக்கும். சேராக இருந்தாலுமே அந்த சேர் வந்து வராது. நீங்கள் தான் என்ன பண்ணுவீங்க, பாட்டிலில் சொம்பில் ஏதாவது அழுக்கு இருந்தால் கூட இல்லை, உடனே கீழே ஊற்றிடுவீங்க. அவங்க அப்படிலாம் இல்லை, இந்த மாதிரி இதில் இருந்தாலும் பிடிச்சி குடிப்பாங்க, அப்புறம் இதில் குடிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் குடித்தோம் அப்படின்னா திம்முன்னு இருக்கும். ஆனால் அது குடிச்சோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது. தண்ணியே வரல இதுல. தண்ணி கொஞ்சம் பாஞ்சதுலாம் கரெக்டாக இருந்தா தண்ணியாலாம் வரல, தண்ணியே இல்லை. இந்த மோடு கலக்கவே தண்ணி மோட்டில் தண்ணி மோட்டில் இருந்தால் தோபர் இந்த உதுபர் இல்லையா சார், இதெல்லாம் அதிகமான போதும். இந்த உதுபர் இவ்வளோ வருது பேர். இங்கே தான் பாயுது, அப்படியே பாயிற தண்ணி வந்துடும். நாங்கள் காசாக கழிச்சு விடு. இந்த பொறுமை எதுக்கு தள்ளுறாங்க தெரியுமா உங்களுக்கு? எதுக்குன்னா இந்த மாதிரி சர்ஃபேஸான இடம் இருக்கா, இதில் வந்து தண்ணி நிற்கும். இதே இந்த இடம் இப்போ வந்து இது பாருங்க, ஒரு மூடா இருக்கா, இந்த இடம் சர்ஃபேஸ் இருக்கு, மூடா இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு 10 செடி இருக்கும். இந்த 10 செடி ஃபுல்லாக என்ன ஆகுனா தண்ணியே போகாது. அதுக்காக என்ன பண்ணுவோம், இதை கழிச்சிட்டு இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஆகிட்டோன்னு வச்சிங்களேன், தண்ணி ஃப்ரீயாக போகும். ஸோ அதனால தான் வந்து பொறுமை தள்ளுறது. இது எதனால் வருது அப்படின்னா, டிராக்டர்லாம் ஓட்டுறோம்ல, ஓட்டும்போது அந்த ஃப்ரண்ட் டயர் பேக் டயர் இருக்குல்ல, அது மாட்டின்னு சுற்றும் போது என்ன ஆகுனா அந்த ஒரு இடம் மட்டும் மோடு அதிகமாகிடும். ஏன்னா ஒரே பிரேக் மட்டும் அழுத்தியே பண்ணுவாங்களே, மோடாயிடும். அப்புறம் அதே போல் டிப்பர் பின்னாடி ரொட்டேட்டர் இருக்கும், ரொட்டேட்டரை வந்து லிவர் தூக்கும்போது என்ன ஆகுனா, மூச்சு அடிக்குது, லிவரை தூக்கும்போது அந்த ஒரு இடம் வந்து மூடாயிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஓட்டுவாங்களே, அந்த இடம் மட்டும் அப்படியே மூடா அப்படின்னு நின்றுடும். ஸோ அதை வந்து பண்ணுறது தான் பொறுமை தள்ளுறதுன்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க, இது அதை இது மட்டும் பண்ணுறோம்.
முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். என்னென்னா அந்த மோடாக இருந்துச்சுல்ல, அதை பாருங்களேன், உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி மோடாக இருந்தது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ நாங்கள் பண்ணி கலைச்சிருக்கோம். இன்னும் வந்து கீழ்த்துண்டு இருக்குது. கீழ்த்துண்டு அப்படின்னாக்கா இது கொஞ்சம் மேலே இருக்கும், அது கீழ்த்துண்டுனா கொஞ்சம் பள்ளமாக இருக்கும். ஸோ அதனால தான் அது கீழ்த்துண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் திரும்ப வந்து 6 மணிக்கு வந்து இந்த நாற்று கலைக்கணுமா. ஏன்னா இப்போயே வந்து டைம் ஆகுதுன்னா 6 ஆகிடுச்சு. ஸோ இது முடிச்சுட்டு போகிறதுக்கே டைம் ஆகிடும். நான் கீழ்த்துண்டுலேயும் வேலை இருக்குல்ல, அதையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு டைம் ஆகிடும். ஸோ அதனால் நாளைக்கு காலைல 6 மணிக்கெலாம் வர சொல்லியிருக்காரு எங்கள் அப்பா. 6 மணிக்கெலாம் வந்துட்டு வேலை செய்யணுமா. இதுக்கே முடியல, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நான் தனியாகவே வீடியோவையும் எடுத்துகிட்டு இருக்கேண்ணா. ஸோ அதனால் என்னால் அதையும் பண்ண இதையும் பார்த்துட்டே போய் இருக்க முடியல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அதில் வேறு நான் செல்ஃபிஸ்டிக்லாம் வேறு வச்சுட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், அது நடுவில் தெரியுதா? நடுவில் அது தெரியுது பார்த்தீங்களா? ஸோ அதுவும் வந்து நாங்கள் கலைச்சது தான். அப்புறம் வந்து இந்த குழியில் எங்கே பார்த்தீங்கன்னா அது இங்கே, அப்புறம் இந்த கார்னரு, அந்த கார்னர் எல்லாமே பண்ணோம். எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இந்த சென்டராக இருக்குல்ல, அது பண்ணணும். அப்புறம் வந்து இதுதான் கீழ்த்துண்டுன்னு சொல்லுவாங்களே. ஸோ இது வந்து பாருங்கள், இதான் கொஞ்சம் மேலே அப்படியே கீழே காய்ச்சுது, அதுதான் கீழ்த்துண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் தண்ணி பாஞ்சுது. இதை பாருங்கள், மோட்ரு நின்றுச்சு. ஸோ அதனால் தண்ணி பாஞ்ச வரைக்கும் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்ட்டு. சன்செட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. பார்த்தீங்களா? ஐஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ஐஸ். அப்படியே பாருங்களேன், சுற்றி வயல், இந்த சைடு சன்செட். ஒரு மாதிரி அந்த காலையில் சூரியன் உதிக்கும் போது எப்படி இருக்குமோ, ஸோ அந்த மாதிரி இருக்குது கைஸ். நல்லா இருக்குது கைஸ். நீங்களே பாருங்கள், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி மோடாக இருந்துச்சு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு அதை இப்போ வந்து தண்ணி பாஞ்சுது அப்படின்னாக்கா அந்த இடம் பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்றது. திப்பியாக இருக்குல்ல, அது அப்படியே தண்ணி பாஞ்சுன்னா அப்படியே போகிற போக்கில் அப்படியே சமமாகிடுங்க. ஸோ இதே மாதிரி தான் நாங்கள் கொல்லி ஃபுல்லாகவே பண்ணிட்டோம், முடிஞ்சிடுச்சு. ஸோ இருங்க காமிக்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதிரி மோடாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இறங்கி வந்து கொஞ்சம் களைச்சி விட்டதால் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி திப்பியாக இருக்குல்ல. அது வந்து அப்படியே இந்த தண்ணி வந்து இங்கே இருக்குல்ல, இந்த தண்ணி அப்படியே போய் ஸ்ப்ரெட்டாக என்ன ஆகும்னாக்கா அப்படியே சரிசமமாக ஆகிடுங்க. சரிசமமாக ஆகிடுச்சு அப்படின்னாக்கா கரெக்டாகிடும். கொல்லி ஃபுல்லாக பாருங்கள், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த இதுவும் பண்ணியிருக்கோம் பாருங்கள். கொல்லியில் யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருக்கோமே, நானும் எங்கள் அண்ணன் மட்டும்தான். இதை பாருங்கள், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பண்ணியாச்சு. அவ்வளோதான் கைஸ், வேலைலாம் முடிஞ்சிச்சு கைஸ். ஸோ இதோட இந்த விலாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனே தட்டி விட்டுங்க கைஸ். நானும் நிறைய வீடியோ போடுறேன், யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், பை டாட்டா. ஸோ நாளைக்கு கூப்பிட்டாரு அப்படின்னாக்கா வந்து அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை அப்படின்னா நான் எப்படி பண்ணுறாங்கன்றதை ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேன் கைஸ். ஸோ ஓகே, பை.